எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை தயவு செய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது குறிப்பிட்ட நபருக்கு தான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் எல்லாருக்குமே தயவு செய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனை கிடைத்ததாக இருக்கும். உங்களுக்கு எல்லாருமே தெரியும். இருந்தாலும் இந்த வீடியோ பதிவு இந்த எலெக்ஷனில் நீங்கள் சிந்தித்து வாக்களிப்பதற்கு கொஞ்சம் உதவிகரமாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் வீடியோவை முழுசாகவும் கவனிங்க, மற்றவர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஓட்டு போடுவதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது குறித்து முதலாவதாக நான் பேசுகிறேன். அடுத்தபடியாக யாருக்கு ஓட்டு போடுவது என்கிற விஷயத்தை குறித்து ரெண்டாவது குறிப்பாக நம்ம பார்க்க போகிறோம். மூன்றாவதாக பரிசுத்த வேதாகமம் இதற்கு நமக்கு என்ன ஆலோசனை சொல்லுகிறது என்பதை பற்றி மூன்றாவது குறிப்பாக நம்ம பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, மக்களாட்சி. மக்களாட்சினா என்ன? மக்கள் தங்களுடைய பிரதிநிதிகளை தாங்களே என்ன செய்ய முடியும்? தேர்ந்தெடுக்க முடியும். ரெண்டாவது, ஒருவேளை அந்த பிரதிநிதி சரியில்லை அப்படின்னா 5 வருஷத்துக்கு ஒரு முறை நாம் வேறு ஒரு நபருக்கு, அவர் சரியில்லாத பட்சத்தில் வேறு ஒரு நபருக்கு வாக்களித்து இன்னொருவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அதிகாரமும் வல்லமையும் மக்களிடத்தில் இருக்கிறது. மூன்றாவது, கருத்து சுதந்திரம் நமக்கு இருக்குது. யாரை வேண்டுமானாலும் நம்ம என்ன செய்ய முடியும்? விமர்சிக்க முடியும். அந்த ஒரு சுதந்திரம் நமக்கு இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். நல்லா கவனிங்க. பல நாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மக்களாட்சி என்பது ஒரு ஏக்கமாக, கனவாகவே இருக்கிறது. மியான்மர் போன்ற நாடுகள், வடகொரியா போன்ற நாடுகள், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள், சீனா, இன்னும் சில நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கு கடுமையான அடக்குமுறைக்குள்ளே அந்த மக்கள் இருக்காங்க. சுதந்திரமாக எதையுமே அவங்களால பேச முடியாது. அந்தளவுக்கு ஒரு அடிமை போல் அவங்களுடைய வாழ்க்கை இருக்குது. ஏதாவது ஒன்றை பேசிட்டாங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த அளவுக்கு மக்களை அடிமைப்படுத்தி சில நாடுகளுக்குள்ள மக்கள் அவ்வளோ ஒரு நெருக்கத்துக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா இராணுவ ஆட்சி இருக்கும். அவங்கெல்லாம் எதையுமே பேச முடியாது. ஒரு அடிமை மாதிரி கூனி குறுகி இருக்கிற சூழ்நிலைகள் தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நமக்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள் இல்லை. நமக்கு நல்ல சுதந்திரமும் சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய ஒரு கிருபையையும் நமக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? இந்த தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதமான காரியங்களை தந்திருக்காரு. அதனால் தயவு செய்து உங்களுடைய ஒவ்வொரு ஓட்டும் எவ்வளவு முக்கியத்தன்மை வாய்ந்தது என்பதை உணர்ந்து இந்த எலெக்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும்? வாக்களிக்கணும். பலர் பார்த்தீங்கன்னா அதிகமாக எல்லாரும் வாக்களிக்கிறது இல்லை. சதவீதத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு 60%, ஒரு 65% தான் நிறைய பேர் வாக்களிக்கிறாங்க. தயவு செய்து இந்த எலெக்ஷனில் நீங்கள் 18 வயதுக்கு நிரம்பிய ஒரு நபராக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? 100% வாக்களிக்க வேண்டும். ஏன்னா உங்களுடைய ஒரு ஓட்டு நம்முடைய தேசத்தினுடைய தலையெழுத்தையே மாற்ற வழியது என்பதை மறந்துடாதீங்க. ஏதோ ஒரு ஓட்டு தானங்க, போடாமல் இருந்தால் என்ன, அடுத்த எலெக்ஷனில் பார்த்துக்குருவோம், அந்த மாதிரி இருக்காதீங்க. ஏன்னா ஓட்டு என்பது அது உங்களுடைய முதுகெலும்பு. அது வெறும் கடமை மாத்திரமல்ல, அது சுதந்திரம். அதை நீங்கள் கவனத்தில் கொண்டு ஒரு பொறுப்புள்ளவர்களாக என்ன செய்யணும்? இந்த எலெக்ஷனில் செயல்பட உங்களை ஊக்குவிக்கிறேன். சிந்தித்து என்ன செய்யுங்க? ஓட்டு போடுங்க. உங்களுடைய ஒவ்வொரு ஓட்டும் கூட அது விலை மதிக்க முடியாதது, தேசத்தின் தலையெழுத்தையே மாற்றக்கூடியது. அடுத்த 5 வருஷத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு வலிமை உங்களுடைய ஒற்றை ஓட்டிலே இருக்கிறது. உங்கள் ஒரு விரலில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அதிகாரத்தையும் இந்த மக்களாட்சி நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. ஸோ பொறுப்பில்லாதபடி இந்த எலெக்ஷனை நம்ம கையாளாமல் மிக பொறுப்போடு கூட நம்ம கையாள மறந்துடக்கூடாது. இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதி எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சிலருடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காலங்காலமாக எங்கள் அப்பா ஓட்டு போட்டாருங்க இவருக்கு தான், அதனால் எங்கள் தாத்தா இவருக்கு தாங்க ஓட்டு போட்டார், நாங்களும் இவருக்கே ஓட்டு போட்டுருவோங்க, அப்புறம் ஜெயிக்கிற கட்சி அதனால் நாங்கள் இவங்களுக்கு என்ன செஞ்சுருவோம்? ஓட்டு போட்டுருவோங்கன்னு கொஞ்சம் கூட சிந்தனையற்ற சூழ்நிலையிலே பார்த்தீங்கன்னா ஓட்டளிக்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியும். தயவு செய்து இப்படிப்பட்ட மனநிலைமையிலிருந்து நீங்கள் வெளியே வரணும். முதலாவது, நீங்கள் ஓட்டளிக்கிற பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நபர் நேர்மையுள்ளவராக இருக்கிறாரா, உண்மையுள்ளவராக இருக்கிறாரா என்பதில் மிக கவனமுள்ளவர்களாக இருக்கணும். ரெண்டாவது, அவர் ஊழல்வாதியாக இருக்கவே கூடாது. ஏன்னா ஒருவேளை ஊழல்வாதியாக இருந்துச்சுன்னா இந்த தேசம் முன்னேறாது. நீங்கள் எந்த நலத்திட்டங்கள் இருந்தாலும் அதில் ஊழல் செய்து அவங்க பணத்தங்கிட்டு கொள்ளையடிக்கும் போது எல்லாமே இங்கே தரமற்றதாக இருக்கும். எதுவுமே தரமில்லாததாக இங்கே இருக்கும்போது நாடும் முன்னேறாது, நீங்களும் முன்னேற மாட்டீங்க.
அடுத்து மூணாவதாக நீங்கள் சிந்திக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இவர் உண்மையாகவே மக்களிடத்திலே சேவை மனப்பான்மையிலே செயல்படுகிறாரா, நல்ல அர்ப்பணிப்போடு கூட சேவை சிந்தனை உள்ளவராக இருக்கிறாரா என்பதை நீங்கள் பார்த்து அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நீங்கள் ஓட்டளிப்பது சிறந்ததாக இருக்கும். நான்காவதாக, இவர் ஏழைகளை கவனத்தில் கொண்டு செயல்படுகிறவராக இருக்கிறாரா, நாட்டிலே நலிந்தவர்கள் கஷ்டத்தில் இருக்கிறவங்க இவங்களை கருத்திலே கொண்டு சட்டங்களை இயற்றுறவராக இருக்கிறாரா அப்படிங்கிறத பார்க்கணும். அஞ்சாவது, இவர் சமாதானத்தை விரும்புகிறவராக இருக்கிறாரா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த நிறைய பேர் இந்த அரசியலில் பார்த்தீங்கன்னா ஓட்டுக்காக ஒருத்தர் மோத வச்சு சண்டையை உண்டு பண்ணிவிட்டு இந்த மோதல்களை ஜாதி மோதல்களை இப்படி ஒருத்தருக்கு அடிக்க வச்சு அதை ஓட்டாக மாற்றுவாங்க பார்த்தீங்களா. அந்த பாரி நபர்களுக்கு எக்காலத்திலே நீங்கள் என்ன செஞ்சக்கூடாது, ஓட்டு போட்டவே கூடாது. அது நம்முடைய சமூகத்துக்கும் சரி இந்த நாட்டுக்கும் சரி மிகப்பெரிய அழிவையும் கேடையும் கொண்டு வரும். அந்த பிரிவினையை உண்டாக்கி அதன் மூலியமாக என்ன செய்யுதுன்னா ஒரு மெஜாரிட்டியான ஓட்டை பெற்றுக்கொள்வது. இது ஒரு கீழ்த்தரமான அரசியல். இப்படிப்பட்ட அரசியலை செய்கிற எந்த ஒரு நபருக்கும் தயவு செய்து நீங்கள் ஓட்டளிக்காதீங்க. என்றைக்குமே அது சமூகத்துக்கு நல்லதில்லை. ஏன்னா நம்ம இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா நமக்கென்று ஒரு ஆன்மீக சுதந்திரம் இருக்குது. நாம் விரும்புகிற கடவுளை நாம் சுதந்திரமாக என்ன செய்யலாம், வழிபடுறோம். இது எல்லாருக்கும் உள்ள ஒரு சுதந்திரம். அது இந்த நாட்டில் இருக்கிற ஆசீர்வாதம். அப்போ அதுக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி ஒரு நபர் அரசியல் செய்யும்போது அப்படிப்பட்ட நபர்களை தயவு செய்து நாம் ஓட்டு போட்டு அவங்களை தெரிந்தெடுத்தோம்னா என்றைக்குமே நம்ம தேசம் சமாதானமாக வாழ முடியாது, நிம்மதியாக வாழ முடியாது. சண்டை சச்சரவு போர்க்குளம் நிம்மதி இல்லாத காரியங்கள் சாபம் நிறைந்த வாழ்க்கை இதுதான் இங்கே இருக்குமே ஒழிய வேறு நல்ல காரியங்கள் இந்த தேசத்தில் என்ன செய்யாது, ஒருபோதும் அவர்களால் நடக்காது. அப்போ நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர்களை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காசுக்காக உங்கள் ஓட்டை தயவு செய்து வித்துறாதீங்க. இந்த எலெக்ஷன் டயத்துலன்னு பார்த்தீங்கன்னா பலர் இந்த இலவச வாக்குறுதிகளை இன்னைக்கு அள்ளி இறக்கிறாங்க பார்த்தீங்களா. நீங்கள் பொதுவாகவே உங்கள் அறிவை நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இவர்கள் நிச்சயமாக நம்ம நாட்டையோ நம்மையோ முன்னேற்றத்துக்குள்ளே கொண்டு போகவே மாட்டாங்க. ஏன்னா ஒருவேளை ஓட்டை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு இலவசமாக நிறைய விஷயங்களை கொடுக்குறாங்கன்னா அது பாராட்டுக்குரியது. கஷ்டப்படுற மக்களுக்கு என்ன செய்யலாம், ஓட்டை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் நல்லது செய்கிற அந்த மனப்பான்மையோடு சில இலவசமான காரியங்களை கொண்டு வர்றாங்களா, ஓகே, அது ஒரு ரகம், அது நல்ல விஷயம். ஆனால் ஓட்டை பெறுவதற்காக சிலர் இந்த இலவசமான அறிவிப்பு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்கள குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் ஓட்டு ஏதோ நாய்க்கு தூக்கி போடுற எலும்பு துண்டு அப்படின்னு நினச்சிட்டு போட்டுறாதீங்க. அது நம்முடைய தேசத்தினுடைய முதுகெலும்பு என்பதை மறந்து விடாதீங்க. 5 வருஷம் நம்முடைய தேசம் எந்த சூழ்நிலையில் இருக்க போகுது அப்படிங்கிறத உங்களுடைய ஒற்றை ஓட்டு, ஒவ்வொரு ஓட்டும் அது தீர்மானிக்கும் என்பதை ஒரு நாளும் மறந்து போயிடாதீங்க. அதனால் தயவு செய்து இந்த எலெக்ஷன் டயத்துலேன்னு நாங்கள் உங்களுக்கு இத்தனாயிரம் ரூபா தரோம், இதெல்லாம் நாங்கள் இலவசமாக தரப்போகிறோம், இப்படியெல்லாம் நாங்கள் உங்களுக்கு இலவசம் கொடுக்க போகிறோன்னு இலவசத்தை சைட்டு மேனிக்கு போட்டி போட்டுக்கொண்டு யாரெல்லாம் வாரி இறைக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு உங்கள் ஓட்டை நீங்கள் புறக்கணிப்பது தான் நல்ல விஷயம். அதனால் இந்த தெளிவான சிந்தனையோடு கூட இருந்து இந்த எலெக்ஷனில் நீங்கள் சிந்தித்து வாக்களிப்பது தான் அது நம்ம நாட்டுக்கு நல்லது, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நல்லது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக, நீங்கள் ஓட்டு போடுகிற நபர்கள் வேதம் நமக்கு யாருக்கு வாக்களிக்க வேணும், எப்படிப்பட்ட பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சில வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்தி விளக்கப்படுத்துது. அப்போ நீங்கள் வசனத்தை மெயினாக வச்சு நிறைய பேர் ஜெபிப்பாங்க எலெக்ஷனுக்காக. ஆனால் கர்த்தர் வழிகாட்டுற அடிப்படையிலே நம்ம வாக்களிக்கிறோமா என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் சிந்தித்து செயல்படணும். இதே உங்களுக்கு சிந்திக்கும்படியாக, சிந்தனையை தூண்டும்படியாக பைபிளில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீயோ ஜனத்திலிருந்து தேவனுக்கு பயப்படுகிறவர்களும் சத்தியமானவர்களும் அநியாயமான லாபத்தை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ளவர்களை தேர்ந்தெடுத்து 1000 அதிகாரியாகவும் 100 பேருக்கு ஒரு அதிகாரியாகவும் தேர்ந்தெடு அப்படின்னு வசனம் சொல்லுது. இங்கே முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, அவர்கள் தெய்வ பயம் உள்ளவர்களாக இருக்கணும், அப்படிப்பட்டவங்களை தேர்ந்தெடுக்கணும். சத்தியம் உள்ளவர்களை தேர்ந்தெடுக்கணும். அநியாயமான லாபத்தை வெறுக்கிறவர்களை தேர்ந்தெடுக்கணும். 4வது, திறமையுள்ளவர்களை என்ன செய்யணும், தேர்ந்தெடுக்கணும். இப்படிப்பட்டவர்களை நாம் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கும் போது இந்த தேசம் அமெரிக்கையான ஆசீர்வாதமான நல்ல முன்னேற்றத்தை அடைந்த தேசமாக உருவாகுவது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.
ரெண்டாவதாக நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். உபாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், உங்கள் கோத்திரங்களின்படி ஞானமும் புத்தியும் அறிவும் உடையவர்களை தெரிந்தெடுங்கள். ஸோ நல்லா கவனிங்க, உங்கள் கோத்திரங்களின்படி ஞானமும் புத்தியும் அறிவும் உடையவர்களை தெரிந்தெடுங்கள். அப்போ முதலாவதாக நாம் தெரிந்தெடுக்கிற ஒரு நபர் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும்? ஞானம் நிறைந்தவரா, புத்தி நிறைந்தவரா, அறிவு நிறைந்தவராக இருக்கணும். அப்படிப்பட்டவங்களை தான் நம்மளை பொறுப்பில் கொண்டு வந்து உட்கார வைக்கணும். இன்றைக்கி அப்படிப்பட்ட சிந்தனையோடு மக்கள் ஒருவருக்கு ஓட்டு போடுறாங்களா அப்படின்னு கேட்டால் தெரியலை. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நிறைய அரசியல் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பின்புலம் எப்படிமே இருக்குன்னா பெரிய ரவுடிசமாக இருக்கிறாங்க. எல்லா தவறுகளையும் செய்கிறாங்க, எல்லா சண்டியத்தனமும் அவங்க செய்கிறாங்க. பலர் மேலே குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கும். ரவுடி பின்னணிகள் இருக்கிற அந்த நபர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க எலெக்ஷனில் நிற்கும் போது மக்கள் உடனே ஓட்டு போடுறாங்க. என்ன காரணம்? அவர் தன்னுடைய ஜாதியாக இருப்பார். ரெண்டாவது, அவங்க மேலே இருக்கிற ஒரு பயம். இப்படி சில காரணங்கள் மூலியமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்கள பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கும் போது நாடும் நாசமாக போகும். மனிதனுடைய ஒவ்வொரு வாழ்க்கும் பார்த்தீங்கன்னா உருப்படாமல் போகிறதுக்கு நிறைய காரியங்கள் உண்டு. அப்படி தான் நிறையா பட்டங்கள் வீணாக போயிருக்குது. நம்ம கொடுக்குற எத்தனையோ வரி பணங்கள் எல்லாம் இன்றைக்கி ஒருவருடைய சொத்துக்களாக மாறி இருக்கிறதே ஒழிய அந்த பட்டணத்துக்கு ஏதாவது நன்மை கொண்டு வந்துச்சான்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அரசாங்கம் ஒதுக்குது தான், மேலிடத்தில் ஒதுக்குது தான். ஆனால் இங்கே இருக்கிறவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அதை பதுக்கிறாங்க. ஏன் இதெல்லாம் நடக்குது? பொறுப்பற்ற ரீதியிலே மக்களாகிய நீங்கள் செயல்படுவதால் தான் இது வருது. அவங்கள குற்றம் சொல்லி ஒன்றும் இல்லை, நமக்கு தான் தெரியுது அவங்க பின்புலம் சரியில்லை, அவங்க நேர்மையானவர்கள் அல்ல, ஞானமுள்ளவர்கள் அல்ல, அவர்கள் புத்தி நிறைந்தவர்கள் அல்ல, அவர்கள் பின்புறங்கள் எல்லாம் அயோக்கியத்தனமாக இருக்கிறது தெரிந்து வேறு சில அயோக்கியமான காரணங்களுக்காக நாம் வாக்களிக்கும் போது அப்போ இது போன்ற சூழ்நிலையை கண்டிப்பாக நாம் பெற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டியதாக இருக்குது. ஆகையால் இதை கவனத்திலே கொண்டு தைரியமாக நீங்கள் ஞானமும் புத்தியும் அறிவும் நிறைந்தவர்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா நம்ம தேசம் நல்லதொரு ஆக்கப்பூர்வமான முன்னேற்றத்துக்குள்ளாக என்ன செய்யும், கடந்து போகும் என்பதில் எல்லளவு நமக்கு சந்தேகம் இல்லை. மூன்றாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. நீதிமொழிகளின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 2வது வசனம், நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள், துன்மார்க்கர் ஆட்சி செய்தால் ஜனங்கள் அலறுவார்கள். அப்போ நீதிமானாகிய ஒரு மனிதனை, நல்ல மனுஷனாக நீங்கள் தெரிந்தெடுத்து, சார் யார் சார் நல்லவனாக இருக்கிறாங்க, இருக்கிறவங்க பூரா எல்லாம் அயோக்கியத்தனமாக தான் இருக்கிறாங்க, நாங்கள் இருக்கிறவர்லேயே கொஞ்சம் ஏதோ பார்த்து ஏதோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அப்படி கூட யோசிங்க, தப்பு இல்லைங்கிறேன். எத்தனையோ பேரை நீங்கள் பார்க்குறீங்க, இவர் கொஞ்சம் பரவாயில்ல, நல்ல கட்சியில் கொள்கைகள் உள்ளவராக இருக்கிறாரு, நல்ல ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ளவராக அவர் இருக்கிறாரு, நாட்டை முன்னேற்றுவதற்கான திட்டங்கள் இவர் கையில் இருக்கிறது அப்படின்னு யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா? அப்படிப்பட்டவங்களுக்காவது நீங்கள் வாக்களிங்க. அப்படி வாக்களித்து நம்ம தேர்ந்தெடுக்கும் போது ஒருவேளை அவர் ஒரு நல்ல மனிதனாக இருக்கிற பட்சத்தில் நம்ம நாடும் நாமும் முன்னேறுவதற்கு அது உறுதுணையாக இருக்கும் அல்லவா? அப்போ இந்த சிந்தனை இல்லாமல் நம்ம மேற்கொண்டு தவறானவர்களுக்கே நம்ம ஓட்டு போடும்போது மிகப்பெரிய சிக்கலை நம்முடைய தேசம் சந்திக்கும் என்பதை ஒரு நாளும் மறந்துடாதீங்க. நாலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. நீதிமொழியின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், துர்மார்கன் நியாயத்தின் வழிகளை மறைக்க ரகசியமாய் லஞ்சம் வாங்குகிறான். அப்போ நல்லா கவனிங்க, லஞ்சம் வாங்குகிற எந்த ஒரு மனிதனையும் நம்ம பொறுப்பில் கொண்டு வந்து நிப்பாட்டக்கூடாது. லஞ்சம் எப்போவுமே நம்முடைய தேசத்தை பாதாளத்துக்கு நேராக கொண்டு போயிடும் என்பதை மறந்துடாதீங்க. இன்றைக்கி லஞ்சம் வாங்கிட்டு தான் நீதி செய்கிறாங்க. அவன் செய்யக்கூடிய நீதி அது கடமை, அவனுடைய பொறுப்பு. ஆனால் அதுக்கு லஞ்சம் வாங்கிட்டு தான் நான் செய்வேன். இன்றைக்கி எந்த அதிகாரம் எடுங்க, அவங்கக்கிட்ட கையூட்டு கொடுத்தால் மட்டும்தான் வேலை நடக்குது அப்படிங்கிற லெவலுக்கு நம்முடைய தேசம் இருக்குது. இதெல்லாம் ஒரு பெரிய சாபக்கேடு. இந்த சாபக்கேடு எதனால் வருது? பொறுப்பற்ற ரீதியிலே மக்கள் வாக்களிப்பதனால தான் வருகிறது, மறந்துடாதீங்க. அப்போ இந்த கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பேசுகிற விஷயம் என்னென்னா, துன்மார்க்கர் நியாயத்தின் வழிகளை மறக்க ரகசியமாய் லஞ்சம் வாங்குறாங்களாம். அப்போ எந்த ஆட்சியில் லஞ்சம் ஊழல் ஜாஸ்தியாக இருக்குதோ அப்படிப்பட்ட ஆட்சி முறைகள் மேலே ரொம்ப கவனமாக இருங்க. இன்றைக்கெல்லாம் சின்ன சின்ன பசங்கள்லாம் கஞ்சா அடிச்சுட்டு சுற்றிட்டு அடைகிறாங்க. இது கட்டுக்கோப்பில் வைத்து கொள்ள வேண்டிய அரசாங்கமும் காவல்துறையும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதெல்லாம் கண்டுகொள்ளாமல் பல இடங்களிலே செயல்படுகிற விஷயத்தை பார்க்குறோம். தயவு செய்து இதெல்லாம் இரும்புக்காரம் கொண்டு தடுக்கணும். இதெல்லாம் சமூகத்தை அப்படியே பாதாளத்துக்கு நேராக கொண்டு போயிடும். எத்தனை சின்னஞ்சிறிய மாணவர்கள் கஞ்சா அடிச்சுட்டு தெருவில் போகிற வர்றவங்கெல்லாம் தாக்குறாங்க. அவங்க குடும்பங்களில் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பெண்கள் இதனால் பாதிக்கப்படுறாங்க, எவ்வளவு பொருள் சேதம் அடைகிறது. இப்படிப்பட்ட கஞ்சா பேர்வழினால், மதுபோதையினால் அடிமையாக இருக்கிறவங்கனால இந்த தேசம் எவ்வளவு சீர்கட்ட நிலைமையில் இருந்து யோசிச்சு பாருங்களேன்.
அப்போ பொறுப்பற்ற நிலைமையிலே நாம் நல்லவர்களா என்று நம்ம பார்க்காம லஞ்சம் கொடுத்தா தான் நம்ம காரியம் ஆகுதே அப்படிங்கிற ஒரு நினப்பு. சீக்கிரம் ஆயிடுதப்பா, லஞ்சம் கொடுத்தா உடனே ஆயிடுதே. ஐயா, நீங்கள் லஞ்சம் கொடுத்து சீக்கிரம் ஆகுதே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சீக்கிரமெல்லாம் கிடையாது. ஒட்டுமொத்த தேசமும் ஒரு குட்டிச்சவராக போகிறவுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க, நீங்களும் கொஞ்சம் ஒத்து ஊதுறீங்க அப்படின்னு அர்த்தம். தயவு செய்து இந்த மனநிலைமையிலேருந்து நீங்கள் வெளியே வாங்க. கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும், ஆனாலும் இது நம்முடைய இப்போ நீங்கள் ஓட்டு போட போகிறது பார்த்தீங்கன்னா நம்முடைய தேசம் 5 வருஷத்தினுடைய எதிர்காலத்தை குறிக்கிறதாக இருக்குது. எதிர்காலமே உங்களுடைய ஓட்டில் தான் இருக்குது. கவனிங்க, பரிசுத்த வேதம் நமக்கு வழிகாட்டுகிற அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பிரதிநிதிகள் இருக்க வேண்டும். அவர்களுக்கு நீங்கள் கருத்தோடு ஓட்டு போட்டிங்கன்னா நிச்சயமாக நம்ம நாடு என்ன செய்யும், உண்மையான வளர்ச்சி பெற்ற நாடாக முன்னேறுவதில் எந்த ஒரு தடங்களும் அதுக்கு வராது. ஆக இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் உங்கள் எண்ணத்திரையில் கொண்டு வந்து கொஞ்சம் கவனமாக என்ன செய்யுங்க, வாக்களியுங்கள். இந்த எலெக்ஷன் நல்ல சமாதானத்தோடு எந்த பிரச்சனையும் எந்த சலசலப்புகளும் இல்லாதபடி நல்லபடியாக முடியும்படியாக நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம். நம்ம எல்லாரும் மக்களாக நம்ம எல்லோரும் இதில் ஒருமித்த குரலாக நம்மளுடைய உரிமையை என்ன செய்வோம், நிலைநாட்டுவோம். எதன் மூலியமாக? உங்களுடைய ஒவ்வொருவருடைய ஓட்டையும் நேர்மையான முறையிலே நல்ல ஆரோக்கியமான சிந்தனையோடு நாட்டினுடைய வளர்ச்சியை நீங்கள் கருத்திலே கொண்டு ஓட்டு போட பார்த்தீங்களா, ஓட்டு போட போகிறீங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் முக்கியமாக சிந்தித்து என்ன பண்ணுங்கள், ஆமாம் செயலாற்றுங்க. இந்த செய்தி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சின்ன பிரயோஜனத்தை தந்திருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இன்னொரு செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ.